Hi friends, in the video நம்ம exercise 1.1 fourth sum பார்க்க போறோம் எல்லா subdivisionum. By taking suitable sets A, B, C, verify the following results. So நம்ம எந்த set A, B, C எடுத்தாலும் வந்து இதெல்லாம் satisfy பண்ணும். So இது எப்படின்னு பார்க்கலாம். So நீங்கள் செட்டில் வந்து வேரியபிள்ஸாக எடுக்கலாம். நான் சிம்பிளாக எடுத்திருக்கேன். எப்போவுமே வந்து ஒரு வெரிஃபை பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணோம். இப்போ A = 1 ஒரே ஒரு எலிமெண்ட் எழுதிக்குவாங்க. அப்போ தான் வெரிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ 1 பிங்கிறதுல வந்து அந்த 1 இருக்கிற மாதிரி காமன் எலிமெண்ட் இன்டர்செக்ஷன் இருக்கிற மாதிரி 1 எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு 2 எலிமெண்ட் எழுதிங்க 2 3. தென் C = வந்து பிக்கு காமனாக இருக்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட் எழுதிக்கலாம். ஸோ 2 மட்டும் எழுதிக்கலாம். தென் 4 5. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் B இன்டர்செக்ஷன் C, பிக்கும் சிக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்டுனா 2 மட்டும் வரும். தென் A cross B இன்டர்செக்ஷன் C. ஸோ கிராஸ்னால் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டில் இருக்க செட்டில் இருக்க ஒரு எலிமெண்ட் எடுத்தால் செகண்ட் செட்டில் இருக்க எல்லாத்தோடையும் ஆர்டர் பேராக எழுதணும். ஸோ இப்போ ஏல 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ 1. பியில் வந்து B இன்டர்செக்ஷன் Cயில் 2 இருக்குது. ஸோ 1, 2. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். தென் A cross B கண்டுபிடிக்கலாம். ஏக்கும் பிக்கும் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். 1 எடுத்துகிட்டு இதோட மேப் பண்ணோம். ஸோ 1, 1, 1, 2, 1, 3. ஸோ இவ்வளோ தான். ஏன்னா ஏல வேறு எலிமெண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு A cross C. ஸோ 1, 2, 1, 4, 1, 5. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறது எடுத்து எழுதணும். ஸோ இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற எலிமெண்ட் வந்து 1, 2 தான். ஸோ 1, 2. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ 1 = 2. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட்டு B யூனியன் C. பியும் சியும் சேர்த்து எழுதணும். இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா 1 2 3 4 5 வரும் B யூனியன் Cயில். தென் A cross B யூனியன் C. ஏல நமக்கே தெரியும் 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஃபஸ்ட்டு வரது ஏல இருக்கிற எலிமெண்ட்டாக தான் இருக்கணும். ஏல 1 இருக்கிறனால இது எல்லாத்தோடையும் நம்ம பேர் பண்ணிட்டோம். ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ A cross B யூனியன் A cross C. ஆல்ரெடி A cross B A cross C கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அப்போ 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஸோ அது வந்துடும். ஸோ இது ரெண்டு ஈக்குவல். ஸோ 1 = 2. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இது எல்லாமே நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் நம்மளுடைய ஃபஸ்ட் எக்ஸசைஸ். அதனால் ஈஸியாக இருக்கும் இந்த பார்ட்டு. ஸோ A cross B இன்டர்செக்ஷன் B cross A கேட்டிருக்காங்க. which is equal to A intersection B cross B intersection A. ஸோ B cross A கண்டுபிடிக்கணும்னா B எலிமெண்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஸோ B எலிமெண்ட் இங்கே ஃபஸ்ட்டு என்னென்னா 1. ஸோ 1, 1, 2, 1, 3, 1. ஸோ அதுதான் B cross A. ஸோ A cross B இன்டர்செக்ஷன் B cross Aனா B cross Aலையும் A cross Bலையும் காமனாக வர்றது. இப்போ இங்கே 1, 1 இருக்குது. ஸோ இங்கே B cross Aலையும் 1, 1 இருக்குது. அது மட்டும்தான் வரும். ஸோ 1, 2வும் 1, 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2, 1. இது ரெண்டும் வேறு வேறு இடத்துல தான் ஒரு கிராஃபில் 1, 2ங்கிற ஒரு வேறு இடத்துல ஒரு புள்ளி வரும். 2, 1ங்கிற வேறு இடத்துல வரும். ஸோ இது ரெண்டும் வராது. ஸோ இன்டர்செக்ஷனில் 1, 1 மட்டும் வரும். A இன்டர்செக்ஷன் B பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ்னால் வந்து 1. பிக்கும் ஏக்கும் காமனாக எலிமெண்ட்னாலும் 1 தான் வரும். ஸோ B இன்டர்செக்ஷன் ஏனாலும் 1 தான். ஸோ இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது வந்து 1, 1 அது மட்டும்தான் வரும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ 1 = 2 ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ABC அதே தான். அடுத்த திங்கில் B டேஷ்னு ஒன்று இன்வால்வ் ஆகிருக்கு. டேஷ்னா காம்ப்ளிமெண்ட்னாவே யூனிவர்சல் செட் எழுதணும். ஸோ இதெல்லாம் வர மாதிரி ஒரு U எழுதிக்கலாம். ஸோ 1 2 3 4 5. ஸோ B டேஷ் அப்படிங்கிறது யூவில் இருக்கிறது பியில் இல்லாதது. ஸோ அப்போ 4, 5 வரும். ஸோ C minus B minus A = C intersection A யூனியன் C intersection B dash தான் ப்ரூஃப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். B minus A. B minus Aனா பியில் இருக்கிறது ஃபஸ்ட்டில் இருக்க செட்டில் இருக்கிறது செகண்டில் இல்லாதது. பியில் இருக்கிறது ஏல இல்லாததுன்னா 2 3 தான் இல்லை. ஸோ 2, 3. ஸோ C minus B minus Aனா Cயில் இருக்கிறது B minus Aல இல்லாது. Cயில் 2 4 5 இருக்குது. பியில் 2 3 தான் இருக்குது B minus Aல. ஸோ அப்போ 2 விட்டுறணும். 4, 5. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சிக்கும் ஏக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட் C இன்டர்செக்ஷன் ஏனா காமனாக ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு சிக்கும் B டேஷ்க்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட் C இது B டேஷ் இது காமனாக இருக்கிறதுனா 4, 5. ஸோ இது ரெண்டையும் யூனியன் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ரைட் சைடு U. ஸோ யூனியன் பண்ணும்போது 4, 5 வந்துடும். ஸோ 1 = 2 ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இதே நம்பர் தான் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே 0 1 எடுக்கலாம். இங்கே வந்து -1 2 3 எது வேணால் எடுக்கலாம். ஸோ கம்மியான எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நெகட்டிவெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெரிஃபிகேஷனுக்கு. நெக்ஸ்ட் திங் வந்து B minus A intersection C = B intersection C minus A, then B intersection C minus A. ஸோ சம்திங் ப்ரூஃப் பண்ணும். ஸோ இப்போ B minus A. ஸோ B minus A ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 2, 3.
அதுக்கும் சிக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட் சிக்கும் 2,3க்கு இதுக்குன்னா 2 மட்டும்தான் வரும். ஸோ 2. நெக்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சி என்னன்னு பார்க்கணும். பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கிறது வந்து 2. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ. பி இன்டர்செக்ஷன் சியில் இருக்கிறது ஏல இல்லாதது. ஏல என்ன இல்லை, ஏல 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த வந்து இதில் இருக்கிற 2 அங்கே இல்லை. ஸோ 2. ஸோ இதை 2ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சி மைனஸ் ஏ ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். சியில் இருக்கிறது ஏல இல்லாதுன்னா இந்த 3மே ஏல இல்லை. ஸோ 2, 4, 5. நெக்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏன்னா பிக்கும் இதுக்கும் காமனாக இருக்கிறதுனா 2 மட்டும்தான் வரும். ஏன்னா பியில் வந்து 1, 2, 3 இருக்குது. இதில் 2, 4, 5 இருக்குன்னா 2 மட்டும்தான் வரும். ஸோ 3. ஸோ இதில் 3மே ஈக்குவலாக இருக்குது. 1 = 2 = 3. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ லாஸ்ட்டு சப்டிவிஷன் 6th சப்டிவிஷன் பி மைனஸ் ஏ யூனியன் சி. ஸோ பி மைனஸ் ஏ வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். பியில் இருக்கிற ஏழு இல்லாத 2, 3. ஸோ அதுவும் சி வந்து 2, 4, 5. ஸோ 2 யூனியன் பண்ணோம்னா நமக்கு 2, 3, 4, 5 வரும். ஸோ 2, 3, 4, 5 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஏ மைனஸ் சி. ஸோ பி யூனியன் சி கண்டுபிடிச்சிடலாம். பி யூனியன் சின்னா இது ரெண்டையும் யூனியன் பண்ணணும். ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5 வந்துடும். நெக்ஸ்ட்டு திங் வந்து பி யூனியன் சி எழுதிட்டோம். 1, 2, 3, 4, 5. ஏ மைனஸ் சி. ஏல இருக்கிறது சியில் இல்லாதது அப்படின்னா 1 மட்டும்தான் இருக்குது இங்கே. ஸோ 1 இங்கே இல்லை. ஸோ 1 எழுதிக்கலாம். ஸோ 1. இப்போ பி யூனியன் சி மைனஸ் ஏ மைனஸ் சி. இதில் இருக்கிறது இதில் இல்லாதது அப்படின்னா 1 விட்டுறலாம் எனக்கு இருக்குது. ஸோ 2, 3, 4, 5. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உடனே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.